ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயாலஜியில் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் லெசனில் சர்க்குலேட்டரி பாத்வேஸ் வந்து பார்ப்போம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஓப்பன், இன்னொன்று க்ளோஸ்டு. ஓப்பன்னா என்னென்னா பிளட் வெசல்ஸ் வந்து பாசஸ் த்ரூ ஓப்பன் சாக்ஸ் ஆர் கேவிட்டிஸ் கால்டு சைனஸ் அப்படின்வாங்க. அதாவது ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து க்ளோஸ்டு டைப்பாக இருக்குது, அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக போகாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக எல்லா சாக்ஸ் வழியாகவும் எல்லா கேவிட்டிஸ் வழியாகவும் பாஸ் ஆகும். அது பேர் தான் சைனஸ் அப்படின்வாங்க. அதே க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட் வெசல்ஸ்குள்ளே வந்து ஒரு ப்ரொடக்டிவாக ஃப்ளோ ஆகும். ஸோ அதுதான் ஓப்பனுக்கும் க்ளோஸ்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்ரோபாட்ஸ்லேயும் மொலஸ்க்லேயும் இருக்குது. க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து அனிலிட்ஸ்லையும் கார்டேட்ஸ்லையும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள். அனிலிடாவும் கார்டேட்டாவும் க்ளோஸ்டு டைப்பு, ஆர்த்ரோபோடாவும் மொலஸ்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிபிரேட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். வெர்டிபிரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலார் ஹார்ட். எல்லா வெர்டிபிரேட்ஸோட ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்குலார் ஹார்ட். ஸோ வெர்டிபிரேட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷஸ், நெக்ஸ்ட்டு ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ், அப்புறம் க்ரொக்கடைல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சேம்பர்டு ஹார்ட்டு. ஓகேவா? அதே ஆம்ஃபிபியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சேம்பர்டு ஹார்ட்டு, ரெப்டைல்ஸ்க்கும் 3 சேம்பர்டு ஹார்ட்டு, ஏவ்ஸ், மேமல்ஸ் அண்ட் க்ரொக்கடைல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 சேம்பர்டு ஹார்ட்டு. ஸோ க்ரொக்கடைலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெப்டைல் தான். ஆனால் ரெப்டைலில் இருக்க ஒரு எக்ஸப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல். அதுவும் ஏவ்ஸு, மேமல்ஸ் எல்லாமே 4 சேம்பர்டு ஹார்ட். ஸோ வந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னா, ரெப்டைல்ஸில் இருக்க ஒரு எக்ஸம்ஷன் எது வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கடைல். ஸோ க்ரொக்கடைல் வந்து ரெப்டைல்ஸில் இருக்க ஒரு எக்ஸம்ஷன் ஆஃப் 3 சேம்பர்டு ஹார்ட். எல்லா ரெப்டைலுக்கும் 3 சேம்பர்டு ஹார்ட் எக்ஸப்ட் க்ரொக்கடைல் 4 சேம்பர்டு ஹார்ட். ஸோ ஓகேவா? ஸோ ஃபிஷ்ஷஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேம்பர்டு ஹார்ட்டுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏட்ரியா ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ ஓகேவா? 2 சேம்பரில் ஒரு ஏட்ரியா ஒரு வென்ட்ரிக்கல். அதே வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபிபியனில் 3 சேம்பர்டு, 2 ஏட்ரியா ஒரு வென்ட்ரிக்கல். அதே தான் ரெப்டைலுக்கும் 2 ஏட்ரியா ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ ஏவ்ஸ், மேமல்ஸ் அண்ட் க்ரோக்கடைல்ஸ்க்கு 2 ஏட்ரியா 2 வென்ட்ரிக்கல்ஸ். ஏன்னா 4 சேம்பர்டில் 2 ஏட்ரியா 2 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சர்க்குலேஷன் இருக்குது. ஸோ சிங்கிள் சர்க்குலேஷன், அதுவும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷனில் இன்வால்வ் பண்ணும். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாஸ் ஆகாது ஃபிஷ்ஷஸில் சிங்கிள் சர்க்குலேஷன், டீஆக்சிஜனேட்டட். அதே ஆம்ஃபிபியன்ஸ்க்கும் ரெப்டைல்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன், மிக்ஸ்டு டைப். இங்கே வந்து இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டாக இல்லை, இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். ஏன் அப்படின்னா மிக்ஸ்டு டைப் ஆஃப் பிளட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா அது பாஸ் பண்ணுது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேட்டடோ டீஆக்சிஜனேட்டட்னு சொல்ல முடியாது. இதில் ஃபிஷ்ஷஸில் வந்து டீஆக்சிஜனேட்டட் சொல்கிறோம், இதில் அதுமாதிரி சொல்ல முடியாது. ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிளட் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சர்க்குலேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏவ்ஸ், மேமல்ஸ், க்ரொக்கடைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். இது 3 மட்டும்தான் கம்ப்ளீட்டாக டபுள் சர்க்குலேஷன் வந்து இன்வால்வ் ஆகுது. செப்பரேட்டாக மிக்ஸ் ஆகாது. ஆக்சிஜனேட்டட் பிளட்டை தண்ணியாக எடுத்துகிட்டு போவோம், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தண்ணியாக எடுத்துகிட்டு போகும். ஸோ கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் எதில் இருக்குன்னா ஏவ்ஸ், மேமல்ஸ் அண்ட் க்ரோக்கடைல்ஸ். இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் இல்லை மிக்ஸ்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். ஃபிஷ்ஷஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சர்க்குலேஷன், அது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸில் சிங்கிள் சர்க்குலேஷன் எப்படி நடக்குதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிஷ்யூஸில் இருக்க பிளட் என்ன பண்ணோன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக இருக்கும். ஸோ டிஷ்யூஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட். அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ் வழியாக ஹார்ட்டுக்கு வரும். ஸோ ஹார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹார்ட்லேருந்து கில்ஸுக்கு போகும். ஸோ ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கில்ஸுக்கு பம்ப் பண்ணுது. ஸோ கில்ஸ்லேருந்து எப்படி நமக்கு லங்ஸ் வந்து ஆக்சிஜனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதேமாதிரி கில்ஸ் வந்து டீஆக்சிஜனேட்டடை வந்து CO2 எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது கில்ஸ் வந்து. ஸோ மறுபடியும் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ன பார்த்தோன்னா டிஷ்யூஸ்க்கு டைரெக்டாக சப்ளை ஆகுது, ஹார்ட் வழியாக சப்ளை ஆகலை. அதனால தான் ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது, சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்கிறோம். இங்கே கில்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு டேரெக்டாக டிஷ்யூஸ்க்கு போகுது.
டிஷ்யூஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும்தான் பிளட் வெசல்ஸ் மூலிமா ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணுது. ஹார்ட் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கில்ஸுக்கு பம்ப் பண்ணுது. ஸோ ஹார்ட் வந்து இங்கே கம்ப்ளீட்லி டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு போகுது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணலை. ஏன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டு டேரக்ட் டிஷ்யூஸ்க்கு வந்து கில்ஸே சப்ளை பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் டீஆக்சிஜனேட்டட் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து சர்க்குலேஷனாக இருக்குது. அதை இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு டைப். எப்படி மிக்சடு டைப்புன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னாவது, 2 ஏட்ரியா இருக்குது, ஒரு வென்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ லெஃப்ட்டு சைடு ஏட்ரியா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும், ரைட்டு சைடு ஏட்ரியா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். அது ரெண்டும் சேர்ந்து ஒரே வென்ட்ரிக்கலில் மிக்ஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரைட் சைடில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஒரே வென்ட்ரிக்கல், ஒரே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கிறதுனால ஒரே வென்ட்ரிக்கலில் ஆக்சிஜனேட்டடும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகி அது என்ன பண்ணோன்னா ஹார்ட் பம்ப் பண்ணி டிஷ்யூஸ்க்கு அனுப்போம். ஸோ ஓகேவா. மறுபடியும் என்ன பண்ணோன்னா ரெஸ்பெக்டிவ் லெஃப்ட் ஏட்ரியாக்கும் ரைட் ஏட்ரியாக்கும் அதோட லங்ஸ் அண்ட் கில்ஸ் வழியாக பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை அனுப்போம். ஸோ இப்போ லங்ஸ் அடுத்து எப்போ ஆரம்பிங்க பாருங்கள். லங்ஸு, கில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லங்ஸோ இல்லை கில்ஸோ அது என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஏட்ரியாத்துக்கு அனுப்போம். ஹார்ட் தான் ஹார்ட்டில் இருக்க லெஃப்ட் ஏட்ரியாவுக்கு அனுப்போம். அது ஆக்சிஜனேட்டட் பிளட் லெஃப்ட் ஏட்ரியாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதேமாதிரி டிஷ்யூஸில் இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஏட்ரியமில் போய் ஸ்டோர் ஆகும். பாடி பார்ட்ஸில் இருக்க எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரைட் ஏட்ரியமில் ஸ்டோர் ஆகும். ஸோ லெஃப்ட் ஏட்ரியாவில் இருக்க ஆக்சிஜனேட்டடும் ரைட் ஏட்ரியாவில் இருக்க டீஆக்சிஜனேட்டடும் ஒன்றா மெட்ரிக்கலில் மிக்ஸ் ஆகி பம்ப் ஆகி மறுபடியும் அது வந்து சர்க்குலேஷனுக்கு யூஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் இந்த சர்க்கிள் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டடும் மிக்ஸ் ஆகிறதுனால கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் சொல்ல முடியாது, இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். ஸோ கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் எங்கே வருது பார்த்திங்கன்னா ஒன்லி ஏவ்ஸ், மேமல்ஸ் அண்டு crocodiles தான் வருது. 4th chambered heart. ஸோ ஃபஸ்ட்டு லங்ஸில் 2 ஏட்ரியம் இருக்குது, லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம். ஸோ லெஃப்ட் ஏட்ரியத்தோட வேலை ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுறது, இங்கேயும் அதே தான். ரைட் ஏட்ரியத்தோட வேலை டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு லங்ஸில் இருக்க ஆக்சிஜனேட்டடான பிளட்டு லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஹார்ட் அதை பம்ப் பண்ணி என்ன ஆகுதுன்னா டிஷ்யூஸ்க்கு அனுப்போம். ஸோ டிஷ்யூஸ்லேருந்து அந்த பிளட் என்ன ஆகும்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆகிட்டு மறுபடியும் ரைட் ஏட்ரியத்துக்கு அனுப்போம். பிளட் வெசல்ஸ் மூலிமா ரைட் ஏட்ரியத்துக்கு போகும். ஸோ ரைட் ஏட்ரியத்துக்கு போகும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. மறுபடியும் ரைட் ஏட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கல்ஸுக்கு போகும். ரைட் வென்ட்ரிக்கல்ஸ்லேருந்து லங்ஸுக்கு போகும். ஸோ மறுபடியும் லங்ஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன பண்ணும், லெஃப்ட் ஏட்ரியாக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து மறுபடியும் டிஷ்யூஸ்க்கு போகும். இதேமாரி இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டபுள் சர்க்குலேஷன். இதை ஏன் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு எங்கேயும் மிக்ஸ் ஆகலை பாருங்கள். ஸோ இங்கே ஏன் அது டபுள் சர்க்குலேஷன், கம்ப்ளீட் டபுள் எங்கே வருது பார்த்திங்கன்னா ஒரே பிளட்டு 2 இடத்துல வரும். இப்போ லங்ஸில் இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டு லெஃப்ட் ஏட்ரியம் போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் போகுது ஒரு வாட்டி. மறுபடியும் அதே பிளட்டு டிஷ்யூஸ்க்கு போய் டீஆக்சிஜனேட்டட் ஆகிட்டு மறுபடியும் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக தான் லங்ஸுக்கு போகுது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக ஒரு தடவை பாஸ் ஆகுது, மறுபடியும் ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கல் வழியாக லங்ஸுக்கே போகுது. ஸோ 2 தடவை ஒரு பிளட்டு பாஸ் ஆகுதுல ஒரே ஹார்ட்டில். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கொயாகுலேஷன் ஆஃப் பிளட்டு. ஸோ இதுதான் கொயாகுலேஷன் ஆஃப் பிளட்டு. இங்கே கொயாகுலேஷன் ஆஃப் பிளட்டுன்னு என்னென்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து கொயாகுலேட் ஆகுது இன்ஜுரிக்கு அப்புறம் அப்படின்றது தான் கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பிளட் வெசல்ஸில் வந்து ஒரு இன்ஜுரி நடக்குது, இன்ஜுரி இல்லை ட்ராமா நடக்கும்போது அந்த இடத்த பிளட் வெசல்ஸ் வந்து ப்ரோக்கன் ஆகி பிளட் வந்து லீக் ஆகுது. அப்படி லீக் ஆகும்போது அங்கே இருக்க பிளேட்லெட்ஸ் வந்து த்ராம்போகைனேஸ் இல்லை த்ராம்போபிளாஸ்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த த்ராம்போகைனேஸ் இல்லை த்ராம்போபிளாஸ்டின் பிளேட்லெட் செல்ஸும் ரிலீஸ் பண்ணலாம். இங்கே பிளட் வெசல்ஸில் வந்து இன்ஜுரி ஆகிருக்குல்ல அந்த இடத்துல இருக்க செல்ஸும் ரிலீஸ் பண்ணும். ஸோ த்ராம்போகைனேஸ் இல்லை த்ராம்போபிளாஸ்டின் இது என்ன பண்ணுன்னா
இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்க ப்ரோத்ராம்பினை ஆக்டிவ் ஸ்டேட்டாக இருக்க த்ராம்பினுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ ப்ரோத்ராம்பின் இன்ஆக்டிவ் ஸ்டேட், அது ஆக்டிவ் ஸ்டேட்டாக இருக்க த்ராம்பினை கன்வெர்ட் பண்ணுறது த்ராம்போகைனிஸ் இல்லை த்ராம்போபிளாஸ்டின். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆன த்ராம்பின் என்ன பண்ணுன்னா இன்ஆக்டிவேட்டாக இருக்க ஃபைப்ரினோஜனை ஆக்டிவான ஃபைப்ரினாக மாற்றும். இதுக்கு இந்த த்ராம்பின் ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 ஸ்டெப்பு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு த்ராம்போகைனிஸ் ப்ரோத்ராம்பினை த்ராம்பினாக மாற்றுது. நெக்ஸ்ட்டு ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினாக மாற்றுறது த்ராம்பின். ஸோ இது ஆக்டிவேட் ஆனதால் இது ஆக்டிவேட் ஆகும். இந்த ஃபைப்ரின்றது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இன்சாலிபிளாக ஆகிட்டு அந்த இடத்துல போய்ட்டு பிளட் லாஸ் ப்ரிவெண்ட் பண்ணுது ஃபைப்ரின். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் அயன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கால்சியம் அயன்ஸ் ஆர் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளட் கோயாகுலேஷன். ஸோ பிளட் கோயாகுலேஷன் இம்பார்ட்டன்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா விட்டமின் கேக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இது வரும். அதேமாரி ஃபைப்ரினோஜன் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா ஸ்டெப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த டாபிக் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லிம்ப் பார்க்கலாம். ஸோ லிம்ஃப் அப்படின்னா இல்லை டிஷ்யூ ஃப்ளூயிட்னு கூட சொல்லலாம். ஸோ லிம்ப் ஆர் டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிளட்டு பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லேருந்து ஆர்டரிஸ் வெயின்ஸ் அந்த மாதிரி போய்ட்டு கடைசியில் கேப்லர்ஸுக்கு போகும். கேப்லர்ஸுக்கு போனதுக்கப்புறம் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளட் வெசலை விட்டு அவுட் சைடில் போயிடும். அவுட் சைட் த பிளட் வெசல் மூவ் ஆகிறது வாட்டர் ப்ளஸ் வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ். அதுதான் நம்ம டிஷ்யூ ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம். ஓகேவா? சில சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பிளட் வெசல்ஸ்குள்ளே ரிட்டைன் ஆகிடும், தங்கிடும். அது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், லார்ஜ் சைஸ் ப்ரோட்டீன். அப்புறம் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் சொல்லலாம், ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இல்லை ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். ஸோ ஏன்னா அது லார்ஜ் சைஸாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க போர்ஸ் ஓட்டைகள் வழியாக மட்டும்தான், கேபிலரிஸில் இருக்க போர்ஸ் வழியாக மட்டும்தான் மூவ் ஆகும். வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்லாம் ரொம்ப டைனியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். அதுதான் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்கிறோம். ப்ரோட்டீன் லார்ஜ் சைஸு, அதேமாரி ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸில் லார்ஜ் சைஸாக இருக்கிறதுனால அதெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் இங்கே ரிட்டைன் ஆகிடும் பிளட் வெசல்ஸ்குள்ளேயே. ஸோ அப்படி வெளியே போன அந்த டிஷ்யூ ஃப்ளூயிடு பார்த்திங்கன்னா எதுக்கு அந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னா மினரல்ஸையும் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ எப்படி லங்ஸில் ஆல்வியாலே எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டாக இருக்கோ, ஆக்சிஜனு கார்பன் டை ஆக்சைடு இன் அண்ட் அவுட்டில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் அட்மாஸ்பியருக்கும் பாடிக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ஆல்வியாலேயோ, அந்தமாரி நியூட்ரியன்ஸையும் மினரல்ஸும் ஆக்சிஜனையும் பார்த்திங்கன்னா உள்ள பாடிக்குள்ளேயும் வெளியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஃப்ளூயிட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணும், இந்தமாரி வெளியே அவுட் சைட் த பிளட் வெசல்ஸ் அந்த டிஷ்யூ ஃப்ளூயிட் எல்லாமே பார்த்திங்கன்னா கலெக்ட் ஆகி வெயின்ஸில் ஃபைனலாக ட்ரைன் ஆகிடும். இப்படி கலெக்ட் ஆகி வெயின்ஸில் ட்ரைன் ஆகிற இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் போயிட்டுருக்கல இந்த டிஷ்யூ ஃப்ளூயிடை லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஷ்யூ ஃப்ளூயிடில் கலெக்ட்ஸே எங்கே ட்ரைன் ஆகும்னா ஒன்றா சேர்ந்து வெயினில் ட்ரைன் ஆகிடும். ஸோ இந்த ஃபைனலாக இந்த ஒர்க் ஆகிற சிஸ்டத்துக்கு பேர் தான் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ அந்த ஃப்ளூயிடுக்கு பேர் லிம்ப், அதில் இருக்க ஃப்ளூயிடுக்கு பேர் லிம்ப். ஸோ லிம்பில் என்னென்ன இருக்குன்னா கலர்லெஸ் கண்டெய்னிங் லிம்போசைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிம்பில் பார்த்திங்கன்னா லிம்போசைட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த லிம்போசைட்ஸ் எதுக்குன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இம்யூனிட்டிக்கு. அந்த பிளட்டில் போகிற பேத்தோஜன்ஸு இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணுற கேப்பபிலிட்டி இந்த லிம்போசைட்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த லிம்போசைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த லிம்ப் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட்டு ஹார்மோனு அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகும். இப்போ அதோட வேலையை தானே மெயினோட பர்பஸே மினரல்ஸு ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாரி ஹார்மோன்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது லிம்ப்பு. அதுலேயும் எஸ்பெஷலாக ஃபேட்டை மெயினாக அப்சார்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாக்டியல்ஸ் அப்படின்ற லார்ஜ் ஒரு லிம்ப் வெசல் தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷனில் வரும். ஃபேட்டை ஃபைனலாக இன்டெஸ்டினல் வில்லையில் பார்த்திங்கன்னா இருக்கிற லார்ஜ் லிம்ப் வெசல் தான் பார்த்திங்கன்னா அப்சார்ப் பண்ணும். அதுதான் லாக்டியல்ஸ். ஸோ லிம்ப் ஃபேட்டை அப்சார்ப் பண்ணுது. அதுதான் பார்த்திங்கன்னா லாக்டியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்டெஸ்டினல் வில்லையில் இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீட் MCQ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.